ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து மித்துனோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். மித்துனோட 10th பர்த்டே, அதனால் நான் ரொம்ப ஸ்பெஷலாக வீட்டிலே வந்து கேக் பண்ணேன். இந்த பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வீட்டிலையே தான் பண்ணோம். பெருசாக வந்து நாங்கள் பிளான் பண்ணல. மித்துன் குட்டியும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிடலாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை என்னை நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போங்க, அது மட்டும்தான் அவனுக்கு மைண்டில் இருந்தது. அவனுக்கான ஸ்பெஷலாக நிறைய நான் வீட்டிலே ரெடி பண்ணேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 நாள் மாலைபக்ஷம் வேறு, அதனால் வெளியிலலாம் கேக் வாங்கினோம் அப்படின்னா யாருமே சாப்பிட முடியாது. அதனால் வீட்டிலே நானே வந்து நட்ஸ்லாம் போட்டு கோதுமை கேக் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சமாக தான் பண்ணேன், ஏன்னா ரொம்ப பேர் இன்வைட் பண்ணல. அதனால் அன்றைக்கி வந்து அவனுக்கு ஸ்பெஷலாக என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே நான் செஞ்சுருந்தேன். என்னென்ன லன்ச் பண்ணேன் அதெல்லாம் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்ப்பீங்க. ஸோ இது வந்து வால்நட்ஸ், அப்புறமா பாதாம் அதெல்லாம் போட்டு ஒரு கேக் பண்ணியிருந்தேன். ஸோ மேலே வந்து இந்த கனாஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக எனக்கு கனாஷ் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணேன், அது சரியாக வரல எனக்கு. ஸோ அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஹர்ஷி சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா, அது வாங்கிட்டு அப்படியே மேலே ஊற்றிட்டேன். மேலே டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி வச்சுட்டேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது, டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம வீட்டிலே இன்னும் ஸ்பெஷலாக பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மித்துன் குட்டிக்கு நான் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு பர்த்டே கேக் ரெடி பண்ணிட்டேன். டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம வீட்லேயே பண்ணியாச்சு. ஏன்னா தக்ஷுக்குட்டிக்கும் மித்துன் குட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மந்தில் தான் வருது. அதனால் அவனுக்கு வச்சுருந்த அந்த திங்ஸ்லாம் வச்சுருந்தேன் பலூனில், அதே வச்சு நானே பண்ணிட்டேன். இப்போ வந்து கேக் டைம் கரெக்டாக. ஸோ யார் யார் வந்திருந்தா அப்படின்னா நிக்கில் அவன் வந்திருந்தான். அப்புறமா இவன் வந்து மித்துன் குட்டியோட ஃப்ரெண்டு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவனோட பர்த்டே vlogல. ஸோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ இவங்க வரைக்கும் தான் எங்கள் ஃபேமிலி. அப்புறம் வந்து லாவண்யா வந்திருந்தா. ஸோ நான் பெருசாக யாரையும் இன்வைட் பண்ணல. ஆக்சுவலாக பிரணவ் குட்டி வந்து அன்றைக்கும் வர முடியல, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டைம் வேறு. கரெக்டாக மித்துன் பர்த்டே அன்றைக்கி அவனோட எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் அந்த ப்ரிப்ரேஷன் வேறு நம்ம பண்ணி ஆகணும். அன்றைக்கி நாங்கள் என்னென்ன பிளான் வச்சுருந்தோம் அப்படின்னா வீட்டிலே சாப்பிட்டு நம்ம ஃபிலிம் போடலாம் அப்படின்ட்டு. அவன் வந்து கோட் படம் இன்னும் பார்க்கல. அதுதான் வந்து அவன் கேட்டுகிட்டே இருந்தான், எனக்கு வந்து கோட் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு படத்துக்கு தான் போகணும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதுலலாம் இஷ்டம் இல்லை. ஸோ அது வந்து நான் நிறைய தடவை கேட்டுட்டேன், என்னடா 10th பர்த்டே நல்லா கிராண்டாக பண்ணலான்டா அப்படின்னா, இல்லை வேண்டவே வேண்டான்ட்டான். என்ன மைண்டில் வச்சுருந்தான்னு தெரியல. சரி நான் விட்டுட்டேன், ரொம்ப கம்பல் பண்ணல. கேக் கட்டிங் வந்து மார்னிங் தான் பிளான் பண்ணோம். கரெக்டாக ஒரு 11 o'clock போல் பண்ணோம். ஏன்னா லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அது முடிச்சுட்டு வெளியில் வேற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி சாட்டர்டே, அவன் பர்த்டே அன்றைக்கி, மறுநாள் சண்டே, மண்டே அன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. 2 பேருக்குமே, நிக்கிலுக்கும் மித்துன் 2 பேருக்குமே எக்ஸாம் இருக்குது. அதுவும் மேக்ஸ் வேறு அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதனால் முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாவண்யாவும் வந்திருந்தா. என்ன கிஃப்ட்டுனா இதுதான் ஸ்பெஷல். அந்த 10 gift தான் வந்து அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒரு தரையும் வந்து அவன் பிரிக்கும்போது அவனோட எக்ஸைட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லாவண்யா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாம் வந்து ஒன்றா வாங்கியிருந்தான். நாங்கள் ரொம்ப யோசித்தோம் என்னென்னலாம் வாங்கினா அவனுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவன்கிட்ட இல்லாதது அது எல்லாமே அவனுக்கு அன்றைக்கி கிடச்சிது. அதில் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அவர். நானும் வந்து லாவண்யாவோட ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிறதுக்கு போனேன். அது வந்து அவனுக்கு தெரியாது. ஸோ ஒரு க்ளூவே நான் கொடுக்கல, ஏன்னா க்ளூ லைட்டாக நம்ம கொடுத்தா கூட கேடி கண்டுபிடிச்சிருவோம். அதனால் க்ளூலாம் எதுவுமே கொடுக்காம சர்ப்ரைஸாக வந்து நிக்கில் குட்டி ஒன்றா உள்ளேருந்து போய் எடுத்துகிட்டு வந்தான். அவங்க வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வச்சுடுவோம், இல்லை வீட்டுக்குள்ளே வச்சுடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். நிக்கில் வந்தவொன்னே அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டான் ரூமுக்குள்ளே. அப்புறமா நானும் லாவண்யாவும் சேர்ந்து அந்த பெட்ரூமில் வச்சுட்டோம். அவன் வந்து தோணவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட்டு தான் கொடுத்தோம், அதே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவனுக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ செஸ் நல்லா விளையாடுறான், ட்ராயிங்கும் சூப்பராக பண்ணுவான். ஸோ அதுதான் அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராயிங் புக்கு, அப்புறம் டிஃப்ரெண்ட் இதில் வந்து பென்சில் ஒன்று வந்து ஒரு மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா, கொஞ்சம் டார்க்காக திக்காக அந்த மாதிரி. அவனுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சது, டிவி பார்ப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அந்த ட்ராயிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவன் வந்து இப்போ வரைய ஆரம்பிச்சிட்டான். ஒரு 4 to 5 pages வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவன் என்ன வரைஞ்சான் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் vlogல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும்.
எனக்குமே வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. சில குழந்தைங்கள்கிட்ட அந்த ஹிடன் டேலண்ட் இருக்கும், அது வந்து டக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து எப்படி நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, சும்மா சாதாரணமாகவே அவன் நல்லாவே வரைவான். இப்போ ஏதாவது ஒரு பிக்சர் காமிச்சோம் அப்படின்னா அது அப்படியே வரைஞ்சிருவான். தத்ரூபமாக வரைவான் அப்படின்னா இன்னும் வந்து அந்தளவுக்கு அவன் ரீச் பண்ணல. ஏன்னா சின்ன குழந்தை தானே. நான் நினச்சிட்ருக்கேன் அவனை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ராயிங் கிளாஸில் போடணும் அப்படின்ட்டு. அவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அவள் பிளான் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஒன்று நான் வாங்கி கொடுத்துருந்தா. ஒரு பொருளும் ஒரு இடத்துல போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் சாருக்கு வந்து எல்லாத்தையும் உடனே பிடிச்சிடணும். இல்லைடா நம்ம பொறுமையாக பிரிச்சுக்கலான்னா, இல்லை நான் இப்போ உடனே பிரித்து எல்லாத்தையும் காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக எல்லாம் பிரித்து பார்த்துட்டு இருந்தான். இப்போ இதில் என்ன ஒன்று அப்படின்னா, அவனுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்குறோமோ இந்த குட்டி பையனுக்கும் அதே வாங்கி கொடுக்கணும். எனக்குன்னு அதில் ஒரு பயங்கர சண்டை வேறு 2 பேருக்கும். ஸோ இவனுக்கு கொடுக்கறத இவனுக்கு கொடுத்ததை அவன் எடுக்கக்கூடாதுன்னு அதுக்குள்ளேயே சண்டை ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் மித்துன் கிட்ட சொல்லி, இல்லைடா அவன் கையில் கொடுத்து நீ வாங்கிக்கோன்னு சொல்லவும் அவன் அப்படியே வந்து பண்ணான். ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் அவன்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். தக்ஷம் பாட்டுக்க விளையாடிட்டு இருப்பான். ஸோ இந்த பாட்டில் வந்து நாங்கள் மினிசோவில் வாங்கியிருந்தோம். சும்மா தண்ணி குடிக்கிறதுக்கு ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து ஆட் பண்ணணும் இல்லையா, அதனால எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 கிஃப்ட்டுக்கு. ஸோ கிஃப்ட் எல்லாம் பிரித்து முடிச்சுட்டு அவனுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா காலிஃப்ளவர் ஃப்ரை கேட்டிருந்தான். அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து தனி சமையல். இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை தக்ஷுக்கும் ரொம்ப பிடிக்கும், நிக்கில் குட்டிக்கும் பிடிக்கும். ஆக்சுவலாக நிக்கில் வந்து இருப்பான் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இல்லை எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவள் கிளம்பிட்டான். சரி நம்ம முடிஞ்சால் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி. இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு தான் கொஞ்சம் நிறையா சேர்ப்பேன், கிறிஸ்பியாக இருக்கும்னு கொஞ்சம் சோள மாவு சேர்ப்பேன். அப்புறம் தனியாத்தூள், மஞ்சள் தூள், காரப்பொடி, உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்புறமா கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பாஸ்மதி ரைஸில் தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் அப்படியே கொதிக்க விட்டு ட்ரைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இங்கே காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு நான் வந்து அந்த மிக்சிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வேக வச்சு எடுத்ததை அப்படியே இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து மித்துனுக்கும் சரி தக்ஷுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ பண்ணாலுமே நிறையா தான் பண்ணுவேன். எனக்கு வந்து இது ரொம்ப எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், சும்மா 1-2 தான் சாப்பிடுவேன். அன்றைக்கி வந்து 2 சமையல் எங்களுக்கு தனியாக பண்ணேன், அப்புறமா அவனுக்கு தனியாக பண்ணியிருந்தேன். ஏன்னா பர்த்டே அன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து நம்ம ஆர்டர் பண்ண வேண்டாம், நமக்கு வந்து வீட்டிலே பண்ண தெரியும். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். கேக் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி நான் செய்யலை, ஏன்னா எல்லாமே அன்றைக்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் வந்து நம்ம இந்த சமையல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதிலே வந்து கொஞ்சம் பட்டை, அப்புறம் கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டு தான் வந்து நான் வேக வச்சுருந்தேன். வாசனையாக இருக்கும், அதனால தான். இப்போது இது வெந்ததுக்கப்புறமா அதை ட்ரைன் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து ஒரு பக்கம் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணவும் நமக்கு சரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுத்தாலே வந்து அவனுக்கு ரொம்ப திருப்தி ஆகிடும், பயங்கர ஹாப்பி ஆகிடுவான். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பட்டர் நிறையா போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கார்லிக் வந்து பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து இஞ்சி நான் போட மாட்டேன், கார்லிக் மட்டும் போட்டுட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் பட்டை, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த கார்லிக் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு குடமிளகா, ஒன்று கூட இருக்காது, ஒரு 3/4 குடமிளகா தான் சேர்த்தேன். கேரட்டு முட்டைக்கோசும் சாப் பண்ணி போட்டுட்டேன், அவ்வளோதான். அன்றைக்கி வந்து என்கிட்ட பீன்ஸ் இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் ஒரு 80% குக் ஆனால் போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ அதை உப்பு போட்டு கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நமக்கு அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போ பண்ணி கொடுத்தாலும் இதை வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவான். ஸ்கூலுக்கு வந்து எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பான். ஸ்கூலுக்கும் வந்து நான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஸ்கூலுக்கு நான் பண்ணும்போது நிக்கிலுக்கும் வந்து பேக் பண்ணிடுவேன். இது வந்து இப்போ தக்ஷுக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இவனுக்கு பண்ணும்போது ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் அவனுக்கும் டிஃபன் பாக்ஸில் வச்சுருவேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். டார்க் சோயா சாஸ் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும். இப்போ அப்படியே ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்டியான அந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம மிளகு பொடி தான் எப்பயும் போல் சேர்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து உடஞ்சி குக் ஆகும். இப்போ வந்து பண்ணி எனக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால் கரெக்டாக அந்த டைமும் தெரிஞ்சுக்கிட்டேன். லாவண்யா வந்து சொன்னான் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வேக வை சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ சூப்பராக வந்து நமக்கு ஃப்ரைட் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன். இந்த பர்த்டே விலாக் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.